ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ நான் உங்களோட ஆனந்தி. ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இன்றைக்கி நிறைய ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய ஸ்டேட்டஸ் வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்பொழுது அவங்க வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ சில பேர் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து நல்லா இருக்குது, இதை வந்து நம்ம ஷேர் பண்ணணும், நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல சில பேர் வந்து கீழே ரீஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து ரீஷேர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷோ பண்ணுறேன். வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு கீழே வந்து ரீஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? அதை நீங்கள் டச் பண்ணும் பொழுது அந்த விஷயம் இது என்னோட ஸ்டேட்டஸில் ரீஷேர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நானும் இந்த மாதிரி வைக்கணும், நான் வைக்கக்கூடியது மற்றவங்க வந்து நல்லா இருக்குன்னு என்கிட்ட வீடியோ கேட்குறாங்க, அப்போ நான் எப்படி அந்த ஆப்ஷனை வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மற்றவங்க வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸை ரீஷேர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்டேட்டஸில் அது அப்படியே வந்துடும். ஸோ கீழே அந்த கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்ம அதை அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டு எனக்கு இந்த வீடியோ கொடுங்க அப்படிலாம் வந்து நம்ம கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எனக்கு அது ஓகே, இது எனக்கு ஓகே. ஸோ நான் எப்படி வந்து இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும், அப்போ அந்த ரீஷேர் ஆப்ஷனை வந்து நான் எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு சேட் இருக்கும், செகண்ட் அப்டேட்ஸ் இருக்கும். அதாவது நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிற அந்த இடத்துக்கு கீழே, ஓகேங்களா, வைக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த அப்டேட்ஸை நீங்கள் டச் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் மேலே கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை நம்ம டச் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல அலோ ஷேரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அது எல்லாருக்குமே ஆஃபில் இருக்கும். ஓகேங்களா? அலோ ஷேரிங், ஓகேங்களா, அது வந்து ஆப்ஷனில் இருக்கும். அதை நம்ம ஓகே கொடுத்து ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி இது ஆஃபில் இருக்கும், எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். நம்ம இப்படி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ரீஷேர் அப்படின்ற ஆப்ஷனோட மற்றவங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி ஆகும்போது உங்களோட ஸ்டேட்டஸை மற்றவங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களும் அவங்களோட ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு ரீஷேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த விஷயத்த இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கோங்க, நீங்கள் அதை வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்டேட்ஸ் போகணும், மேலே ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் ப்ரைவசி போங்க, அலோ ஷேரிங் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்கள். இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த விஷயம் ஆன் ஆகிடும். ஸோ உங்களோட ஸ்டேட்டஸை எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ லீடர்ஸ். இந்த இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.